அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு. ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025க்கு உண்டான 391 ஏஇ வேகன்சி வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நேற்று தான் அப்டேட் வந்துச்சு. அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் தெரிவிச்சாச்சு. ஸோ இதில் எல்லாரும் கேட்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸான கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் புதுசாக அப்ளை பண்ணுமா, இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணால் நம்ம அப்ளை லிஸ்ட்டில் வருவோமா, இல்லை ரிஜெக்ட் ஆகுமா, இல்லை புதுசாக நாங்கள் அப்ளை பண்ணுமா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு உண்டான கடைசி தேதி அப்போ, அதே மாதிரி ஃபைனல் இயர் எலிஜிபிளா இல்லையா, இசி எலிஜிபிளா இல்லையா, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்குண்டான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இசிஇ எலிஜிபிளா இல்லையான்றதை மட்டும் சாயங்காலம் ஒரு வீடியோ உங்களுக்கு நம்ம போட்டுருவோம். நான் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம மெயில் போட்டிருக்கோம். ஸோ அது ஜிஓ ஆர்டரோ காப்பியோ நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ நீங்களும் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போட்டு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்லா விதமான கொஸ்டின்ஸுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த 391 வேகன்சிக்கு என்ன பண்றது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 21/5/2025 தான் வேகன்சிஸ் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 615 வேகன்சி. ஸோ நேற்று அடண்டம்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 391 ஏஇ, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க, சரியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பல தடவை சொல்லியிருப்பேன், நீங்க ஒரு வேகன்சி உங்களுக்காக இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையும். ஏன் அப்படின்னா, இவங்க திடீர்னு இந்த மாதிரி அடண்டம் விட்டு இது பண்ணாங்கன்னா சில நேரம் புதுசா அப்ளை பண்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க, சரியா. புதுசா அப்ளை பண்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த தடவை பரவாயில்ல, அப்ளிகேஷன் டேட் முடியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதனால இனிமேல் அப்ளை பண்ணாதவங்களா இருந்தாலும் தயவு செய்து அப்ளை பண்ணிடலாம். ஆனா இதே அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த 391 வேகன்சிக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாமலே இருந்திருங்க. போன தடவை பண்ண தவறு இதுதான். போன தடவை சார் வேகன்சி கம்மியா தான் இருக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்ளை பண்ணாம விட்டாங்க. அதுக்கப்புறம் 211 வேகன்சி என்ன பண்ணிட்டாங்க, இதே அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு இபில இருந்து கால் ஃபார் பண்ணிட்டாங்க. சார் இது தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே அப்ளை பண்ணியிருப்பேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான், சரியா. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேகன்சி வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அப்ளை பண்ணணும். சரி, ரைட்டு. இப்போ முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. புதுசாலாம் நீங்க அப்ளை பண்ண தேவையில்லை. அதாவது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களா இருந்தீங்கன்னா புதுசா கண்டிப்பா அப்ளை பண்ண தேவை கிடையாது. இல்ல நான் அப்ளையே இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா அவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்ப லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க 25/6. இந்த தடவை முன்னாடியே விட்டது நல்லதா போச்சு. 25/6/2025 25/6/2025 என்ன பண்ணலாம், இந்த மாசம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. கரெக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 29ல இருந்து 1/7 வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால இது வரைக்குமே நான் அப்ளை பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இப்பயாச்சும் போய் அப்ளை பண்ணுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதுக்கு வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் மேல ஐ பட்டன்லையும் உங்களுக்கு கொடுத்துறேன், சரிங்களா. மேல ஐ பட்டன்லையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். தயவு செய்து போய் அப்ளை பண்ணிருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கு சொல்லியிருக்கோம், அப்ளை பண்ணிருங்க. இல்ல சார் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன், இதெல்லாம் சப்ஜெக்ட் கோடு. இதெல்லாம் சப்ஜெக்ட் கோடு. இந்த சப்ஜெக்ட் கோடை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது 554, அக்ரிகல்ச்சருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாருங்க 400, கோட் நம்பர் 400. இதுலயே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் கோடு 3266, சரியா. 3266 சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சப்ஜெக்ட் கோடை பார்த்துக்கோங்க, சரியா. இங்க பாருங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோட் 400 டிகிரியில தான் இருக்கும். கொஸ்டின் உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும். அப்ப இந்த சப்ஜெக்ட் கோட் தெரிஞ்சிச்சு. நீங்க அப்ளை பண்றப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல போனோடனே இப்படிதான் இருக்கும். அப்ளை பண்றப்ப உள்ள போறப்ப உங்களுக்கு எக்ஸாம் சப்ஜெக்ட் டீடைல்ஸ்ல இந்த மாதிரி செலக்ட் த சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்றது கேட்கும். அதுல நீங்க அப்ளை பண்றப்பே 400 இருக்கு பாருங்க, 10வது வேகன்சி
10வதா இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களே சொல்றேன், ஆல்ரெடி 8 வேகன்சியோ என்னமோ தான் வந்திருந்துச்சு, 8 வேகன்சியோ 10 வேகன்சியோ. அதுக்கு நீங்க இந்த சப்ஜெக்ட் கோடை கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த 391 வேகன்சிக்கு எலிஜிபிள். ஓகேவா? இல்ல நான் அப்ளை பண்ணல சார், இந்த சப்ஜெக்ட் கோடே நான் கிளிக் பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, திருப்பி அப்ளிகேஷன்ல போயிட்டு இந்த டிக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிருங்க, அவ்வளவுதான். திருப்பி அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு இந்த டிக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா வேலையும் முடிஞ்சிருச்சு. கிளியராங்க? கிளியரா? இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் விஷயமே. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, எலிஜிபிளா இருக்கிறவங்க தயவு செய்து இது பண்ணிடுங்க. இல்லை சார் நான் இப்பதான் புதுசா அப்ளை பண்ண போறேன்னா நீங்க வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு 25ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு, 25ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. சப்ஜெக்ட் கோடு உங்களுக்கு 400 கிளிக் பண்ணிடுங்க, மறக்காம 400 என்ன பண்ணிடுங்க, கிளிக் பண்ணிடுங்க. சப்ஜெக்ட் கோடு இங்க இருக்கு, சரியா? சப்ஜெக்ட் கோடு இங்க இருக்கு. கிளியராங்க? அப்ப ஆல்ரெடி பண்ணவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி பண்ணவங்க இந்த சப்ஜெக்ட் கோடை கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஆட்டோமேட்டிக்காவே. இல்ல நான் அப்ளையே பண்ணலைன்னா இனிமேல் அப்ளை பண்றப்ப இந்த சப்ஜெக்ட் கோடை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 391 வேகன்சிக்கு எலிஜிபிள். புதுசா அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணாதவங்க புதுசா அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணி இந்த 400 கோடுக்கு வச்சிருக்கவங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சோ இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் ஃபைனல் இயர் எலிஜிபிளா இல்லையா? இதான் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபைனல் இயர் நான் இப்பதான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன், இல்லாட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முடிக்க போறேன் அப்படின்னா நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லு. உங்ககிட்ட டிகிரியோ ஆர் ப்ரொவிஷனலோ சர்டிபிகேட்டோ இருக்கணும், டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட். ஏன்னா இந்த சர்டிபிகேட்டோட நம்பரை நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? அதனால நீங்க எலிஜிபிள் இல்ல நான் இந்த சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க எலிஜிபிள். ஏன்னா இப்பதான் முடிச்சிருப்பாங்க, உடனே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சர்டிபிகேட்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள், நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த சர்டிபிகேட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணாதீங்க. கிளியராங்க? புரிஞ்சதா? அதே மாதிரி இசிஇ ஆர் ட்ரிபிள், அதாவது இதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லயே அந்த குவாலிபிகேஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர் ஈக்குவலன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது அந்த இதுக்கு, சரிங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஸோ அதில் ஒரு வேர்டிங்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அதுல டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலன்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இந்த இருப்பாரு, டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலன்ட். இந்த ஈக்குவலன்ட் தான் இப்ப என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த ஈக்குவலன்ட் அப்படின்றது தான் நமக்கு என்னென்ன அப்படின்றது தெரியணும். ஸோ அதுக்கு நான் டிஎன்பிசிக்கு மெயில் போட்டிருக்கோம். நம்ம அது ஈவினிங்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ள உங்களுக்கு வீடியோ அதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷனான வீடியோ கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்றோம். இல்ல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருச்சு, அந்த ஜிஓ இருந்துச்சுன்னா கீழே தெரியுது பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு இந்த ஜிஓ அனுப்பி நீங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடலாம். நானும் வெரிஃபை பண்ணிடுறேன், சரிங்களா? ஆல்ரெடி ஒரு ஜிஓ இருக்கு நம்ம கிட்ட, ஆனா அது பழைய ஜிஓ இருக்கு, புதுசா ஏதோ அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம டிஎன்பிசிக்கு மெயில் போட்டிருக்கோம். நீங்களும் கூட மெயில் போட்டு கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல்லதே நடக்கும். இசிஇ எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இதுக்குண்டான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கோட் 400க்கு நாளைக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆயிடும். ஸோ ஆல்ரெடி பழைய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி இருக்கும் இந்த எம்சிக்யூ ஸ்டாண்டர்ட்ல. ஸோ இதுவும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் போய் பார்த்துட்டு நம்மளோட RLAcademy.comல வேணும்னா மட்டும் வாங்குங்க, வேணானா வாங்காதீங்க. தயவு செய்து இருக்கிற சோர்ஸை வச்சு நல்லபடியா படிங்க, சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிஎன்பிசியில் கேட்டிருக்கேன், அதுவும் மெயில் போட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஏஜ் லிமிட் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது. ஏன்னா நிறையா பேர் ஏஜ் கூட இருக்காங்க, அவங்களும் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்றக்காண்டி அதுவும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் முன்னான விடையை இன்னைக்கு ஈவினிங் நம்ம கொடுத்துருவோம். இந்த கடைசி தேதி எப்போ அப்படின்றதையும் சொல்லிட்டு 26/6 சரிங்களா? ஜூன் மாசம் 25ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டு. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு அப்ளை பண்ணிடுங்க.
உங்களுக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் வீடியோ அப்ளை பண்ணுறது எப்படின்றது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.